தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஜீவபாதை சேனலை பார்க்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த புதிய வருஷத்துல நான் வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, உங்க மேல அன்பா இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் ஏசையா 45 3-4 உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புடத்தில் இருக்கிற புதையைகளையும் உனக்கு கொடுப்பே. நான் என் தாசனாய் யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திரு இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பாருங்க, ஏசப்பா உங்களை அன்பாக நேசிக்கிறாரு, உங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறாரு பாருங்க. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நான் கடினமாக சாசானவன் என்ன செய்துக்கிறான், பூட்டி வச்சிருக்கிறான். உங்களால எதுவுமே செய்ய முடியல, ரொம்ப கடினமா இருக்கு. அந்த அந்த அளவுல சாசு உங்களோட ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்க விடாதபடி டைட் பண்ணி பூட்டி வச்சிருக்கிறத நீங்க உணர்விய. என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே, நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பாக்குறேன்னு, இந்த வேலைக்காக முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த திருமணத்துக்காக நான் முயற்சி எடுக்கிறேன், இந்த காரியத்தை செய்யறதுக்காக இவ்வளவுதான் முயற்சி இருக்கேன், என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவுதான் முயற்சிகளை எடுத்து உங்களால முடியல. சாட்சி அந்த அளவுல போராடி கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் துவக்கத்துல ஆண்டவர் உங்களுக்காக வெங்கல கதவுகளை உடைக்க போறாரு, இரும்பு தாப்பால்களை முறிக்க போறாரு. முறிச்சு நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை, அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த வருஷம் துவக்கத்திலேயே உங்களுக்கு தருவாரு. அருமையானவர்களை, இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளை, தேவ ஜனங்களை, தேவ பிள்ளைகளை, இவ்வளவு நாளாக சாதாரண பூட்டி வச்சிருந்த அந்த பொக்கிஷமான அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. ஏசப்பா உங்க மேல அன்பாக இருக்கிறாரு. இந்த வருஷம் துவக்கத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாரு. எதுவா இருந்தாலும் நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஏசப்பா எனக்கா வெங்கல கதவுகளை உடைப்பேன்னு தெரியல. பாருங்க, வெங்கலம் எவ்வளவு தூரம் டைட்டுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அது யாராலும் முடியும், அந்த அளவுல டைட்டாக உங்களுக்கு சாசனமா அந்த பூட்டி வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. அந்த கதவுகளை ஆண்டவர் உடைப்பாரு, இரும்பு தாப்பாளர்கள் முறிப்பாரு. இது அவரால் செய்ய முடியும், உங்களுக்கு செய்வாரு. இந்த வருஷம் துவக்கத்திலே செய்ய போறாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம்ல நல்ல பிதாவே தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்டார் அருமையான சகோதரன் சகோதரிகளுக்காக தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரம் ஏசப்பா. அப்பா தேவ ஜனங்களுக்காக தோத்திரம் ஏசாப்பா. தோத்திரப்பா. யாருக்கெல்லாம் ஆண்டவரே ஏசாப்பா அப்பா அவர்கள் பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற முடியாதபடி சத்ருவான ஆண்டவரை பூட்டி ஆண்டவரை டைட் பண்ணி வச்சிருக்கிறான்ப்பா. உங்களை கதவுகளை போல ஆண்டவர் அப்பா தோத்திரம் அப்பொழுதுறான் ஆண்டவரே தோத்திராப்பா. ஆண்டவரே தடையாக இருக்கிறது ஆண்டவரே இயேசுவே, நீர் அவைகளை உடைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. உங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த பொக்கிஷமான அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்கள, இரும்பு தாப்பாடுகளை முறிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஏசாப்பா தோத்திரம் தோத்திரம் உங்களால செய்ய முடியும் தகப்பனே. யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த ஜெபத்துல கலக்குறாங்களோ, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருஷம் துவக்கத்துல நீ அந்த நன்மைகளை செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றியப்பா. நாளை பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை பெரியவர்களுக்காக தோத்திரம் ஆண்டவரே தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க ஏசாப்பா. தோத்திரம் ஐயா ஏசாப்பா. தோத்திரம். திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக தோத்திரம். அவர்கள் குடும்பத்தினர்களை தேவன் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. யாருக்காவது அப்பா தோத்திரம் குழந்தை பாக்கியம் இல்லாத இப்படி தடைப்பட்டு போயிருக்குமானா அந்த தடைகளை உடைத்து ஆண்டவரே அப்பா தோத்திரம். விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசாப்பா அந்த தடைகளை உடைத்து போட்ட ஒரு நன்மை இந்த வருஷத்துல செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றியப்பா. வியாதி படைக்கல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்லா சுகம் பண்ண ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம், விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சிறு சிறு வியாபாரங்கள் ஆண்டவரை கடை வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசாப்பா. அவர்களெல்லாம் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க, தடைகளை உடைங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. இயேசுவே படிக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம். அவர்களே தெய்வமே ஆசீர்வதே ஞானத்தினால நிரப்புங்க தகப்பனே. தோத்திரம் ஏசாப்பா. யாருதான் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஊழியக்கார பிள்ளைங்கள் ஆண்டவரை பரிசுத்தவங்க ஆண்டவரை சில முயற்சிகள் எடுத்து ஆண்டவரை செய்ய முடியாதபடி சோர்ந்து போயிருப்பார்கள்னா அவர்களுக்கு நீர் ஒரு அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி அப்பா. இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.